எந்த ஜில்லால இருக்க ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு மீன் வறுவலை நீங்க டேஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இதுல போட்டிருக்க மீன் மசாலாவோட வாசனை சும்மா வேற லெவல்ல இருக்கும். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ற மாதிரி நல்ல சூப்பரான டிப்ஸோட வந்திருக்கேன். ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல முழு மல்லி, சீரகம், ஓம விதைகள் சேர்த்துக்கோங்க. ஓமம் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபிஷ் ஃப்ரையோட வாசனையை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும் ஓமம். இப்போ இதெல்லாம் லேசாக சூடாகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். எல்லா பொருளோடாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதுலேயே காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து, கசூரி மேத்தி, ஒரு 5-6 பூண்டு பல், தேவையான அளவுக்கு உப்பு, ஊற வச்ச புளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்சியில். இந்த மசாலாவில் கசூரி மேத்தியும் ரொம்ப முக்கியம், அதையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு வஞ்சர மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச மீன் மசாலாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதில் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ், கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை சேர்த்து நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா பெசரி விடுங்க. நல்லா மசாலா தடவினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறட்டும். இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரையோ இல்ல டீப் ஃப்ரையோ பண்ணி எடுக்க வேண்டியதான். இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி இதுல காரத்துக்கு மிளகாத்தூள் போடக்கூடாது, சில்லி ஃபிளேக்ஸ் தான் சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடலை மாவும் அரிசி மாவும் ரொம்ப கம்மியா தான் சேர்க்கணும், ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக தான். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு பேரு லஹோரி ஃபிஷ் ஃப்ரை. ரொம்ப வாசனையான ஒரு மசாலா இருக்க ஒரு ஃபிஷ் ஃப்ரை இது. டேஸ்ட் சும்மா தட்டி தூக்கிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.